அன்புக்குரியவர்களே, அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். ஆங்கிலத்திலே அதை வாசிக்கிற பொழுது, இந்த இன்டெகிரிட்டி ஆஃப் தி அப்ரைட் வில் கைட் தம், பட் த பெர்வர்சிட்டி of the unfaithful will destroy them. So one part of the proverb says that the integrity of the upright that will guide them in the right way, so that they can be righteous enough to follow the instructions of the God. Whereas the just opposite பார்க்கிற பொழுது, the perversity, மாறுபாடு உள்ள ஒரு இருதயமானது, தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது துரோகிகளுடைய மாறுபாடுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. மாறுபாடான இருதயம் உள்ளவர்களை துரோகிகள் என்று அழைக்கிறது பாருங்கள். அப்போது மாறுபாடான இருதயத்தையும் சிந்தனைகளையும் கொள்கைகளையும் உடையவர்கள் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிற பொழுது பாருங்கள், அவர்கள் அந்த ஐக்கியத்திற்கு துரோகம் செய்வார்கள், துரோகிகளாக இருப்பார்கள். அதுதான் வசனம் சொல்லுது. துரோகிகளை என்ன பண்ணணும்னா, அவர்களுடைய மாறுபாடு, the perversity of those people that will destroy them, அவர்களை பாழாக்கிவிடும், அவளை அழித்து விடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, என்றென்றும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே உண்மை உள்ளவர்களாய், உத்தமம் உள்ளவர்களாய் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். மாத்திரமல்ல, செம்மையான அவர்களுடைய உத்தமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட செம்மையானவர்களுடைய உத்தமம், உத்தமமாக இருந்தாலும் செம்மையானவர்களாக இருக்க முடியும். ஆனால் அவன் செம்மையானவர்கள் இன்னும் உத்தமமாக இருக்க வேண்டும். they should be more righteous. அதுதான் அதுக்கு அர்த்தம். உத்தமம் அவர்களை நடத்தும், அதே உத்தமத்திலே நடத்தும். பாருங்கள், ஒன்ஸ் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து விட்டு நம்ம பரிசுத்தம் நடக்கிற பொழுது, நம்ம உண்மையாக இருக்கிற பொழுது, உத்தமமாக இருக்கிற பொழுது, அந்த உத்தமம் நம்ம அந்த சத்தியத்தின் பாதையிலே நடத்தும். பாருங்கள், that will lead us, that will guide us, that will protect us, that will bless us. அப்போது ஒரு நாளும் will never go back, நம்ம பின்னுக்கு வரமாட்டோம். ஆனால் ரைட் ஃப்ரம் த பிகினிங், முதல்ல இருந்தே மாறுபாடான எண்ணம் உள்ளவர்களாக, போதகர் ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று சொல்கிறது, அவங்க ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று செய்கிறது, வேதம் ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று எடுத்துக்கிறது, நமக்கு சௌரியமாக இருக்கிறத காரியங்கள் இப்படிலாம் பண்ணுகிற பொழுது அதான் மாறுபாடு உள்ள ஒரு சிந்தனை இருதயம் உள்ளவர்கள். அந்த மாறுபாடே தட் இட் செல்ஃப் வில் டிஸ்ட்ராய் தம், அவர்கள் அழித்துவிடும். அவர்களுக்கு அப்படிப்பட்டதான மாறுபாடு எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது அவர்களை அழித்துவிடும் என்று தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே நாம் செம்மையானவர்களாக, செம்மையான இருதயம் உள்ளவர்களாக, உத்தமமான இருதயம் உள்ளவர்களாக, உத்தமத்தில் நடக்கிற பிள்ளைகளாக நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? இதை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை ஆண்டவரே நடத்தும் என்று சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் உத்தமத்திலே என்னென்றைக்கு நடப்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய செம்மையான இருதயம்தான் காரணம் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாம். என்றென்றும் உங்களுடைய வசனத்திலே வார்த்தையிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிப்பீராம். ஒரு நாளும் மாறுபாடான வார்த்தைகளை பேசவோ சிந்திக்கவோ நினைக்கவோ இல்லாதபடி கர்த்தருடைய வசனத்தை அப்படியே முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்களை கிருபையாய் ஆசீர்வதிப்பீராம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.